எப்போவுமே நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைனா மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படி தான் போட்டு சாப்பிட்ருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட்டிநாடு ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை. செட்டிநாடு அப்படிங்கிற நம்ம வார்த்தை கேட்டாலே நல்ல ஸ்பைசஸ் நல்லா வறுத்து அரைச்சி அந்த மாதிரி ஒரு தாட்டாக நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்மியான ஒரு ரெசிபி, அதை வச்சு ஒரு பொட்டேட்டோ ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா தேவை. சொன்ன மாதிரியே ஸோ அந்த மசாலாக்கு என்னெல்லாம் வேணுங்கிற முன்னாடி நான் கிளிப்பிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஸோ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நம்ம அந்த மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அது ஸ்மெல் வரும், அதேமாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் எடுத்து வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக நான் வச்சுருக்கேன். க்யூப் சைஸ் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண அந்த பொடி வச்சுக்கோங்களா, அந்த பொடியும் போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம செட்டிநாடு ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.